வணக்கம். சோஷியல் 360 உங்கள் விஜய் பாலமுருகன் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறேன். அதாவது ஒருத்தர் காதலை பற்றி அவன் பேச போகிறோம். காதலுங்கிறது ஒரு பெண் மேலே தான் காதல் ஒன்றும் கிடையாது. கனவுங்கிற விஷயம் இருக்குது. அந்த கனவு மேலே ஒரு காதல், அந்த காதலை பற்றி தான் பேச போகிறோம். அது முக்கியமான அப்புறம் யாருன்னு கேட்டால் அவர் பேர் மதிராஜ். வணக்கம் மதிராஜ். வணக்கங்க. என்னோட பேர் நான் நல்லா இருக்கேன். ஓகே மதிராஜ், உங்கள்கிட்ட நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பார்த்த சில விஷயங்கள் இருக்குது. நான் ரீசெண்டாக உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நீங்கள் அணுகுமுறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள்கிட்ட டைம் கேட்டோன்னே எனக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கான சில விஷயங்கள் எனக்கு கேட்கணும் விஷயங்களாக இருக்குது. உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மதிராஜ், சொல்லுங்கள், இந்த குரூப் எக்ஸாம் எழுதுறீங்களா? இதோட எத்தனை எக்ஸாம் எழுதிருக்கீங்க? ஐஏஎஸ் ஆனது தான் உங்களோட கனவு. ஆமாங்க. அந்த கனவுக்காக நீங்கள் என்னென்ன போராட்டங்கள் சந்திச்சிங்க, அது மட்டும் எங்களுக்காக ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணுங்கள். சொல்லிடுறேங்க. என்னுடைய பேர் மதிராஜா திலகர். என்னுடைய பெயர் மதிராஜா திலகர். நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டத்தில் சின்ன பொங்கனேரி ஊரில் நிரந்தரமாக வசிச்சுட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தாலும், அதற்காக நான் தீவிரமாக முயற்சிகளை முன்னெடுத்துக்க ஆரம்பித்ததும், அதற்காக பயிற்சி பண்ண ஆரம்பித்ததும் 2018 ஏப்ரல் மே அந்த காலகட்டத்தில் தாங்க. அதிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இடையில் 2 முறை நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். 2 முறையிலும் நான் எனக்கு வெற்றி கிடைக்கல. இந்த முறை வெற்றி கிடைக்கும். அதாவது 2024 நடக்க போகிற யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்குது. அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது டிஆர்பி டெட்டு இது போன்ற தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், பொதுவாகவே தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசு போட்டித் தேர்வுகள் படிக்கிறவங்களுக்கு வெவ்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு படித்தாலும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வகையில் இலவசமாக பாடக்குறிப்புகள் தந்துக்கிட்டு இருக்கேன். சிலபஸ் கொடுத்துட்ருக்கேன். சிலபஸ் படி இதையெல்லாம் படித்தா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தயாரிப்புகள் இருக்கும். அதை நான் வழங்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் டெலிகிராம் குரூப்பில் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். படிப்படியாக கொஞ்சம் என்னை நானே வளர்த்திக்கிட்டு இப்போ வெப்சைட் வச்சு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன். வெப்சைட் மூலயமாவும் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே மதுராஜ், இந்த யூபிஎஸ் சொன்னீங்களே, அந்த எக்ஸாம் அது எதில் வரும்? குரூப் 2ல் வருமா, குரூப் 4ல் வருமா? அந்த எக்ஸாம் எப்படி, அது விஷயம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய அரசோட, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு போட்டித் தேர்வுங்க. இது ஐஏஎஸ் ஆகிறதுக்கும், ஐபிஎஸ் ஆகிறதுக்கும், அல்லது ஐஎஃப்ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஎஃப்எஸ் ஆகிறது, இது போன்ற உயர்நிலை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அந்த பதவிகளுக்கு நம்ம போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த யூபிஎஸ் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ளஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம், இதுவும் யூபிஎஸ்சியில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். இதை தேர்ந்தெடுத்து எழுதலாங்க. இது இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது சப் கலெக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது மாவட்ட துணை ஆட்சியர், அந்த மாதிரி கேட்டகரி போகக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதலாம். அதற்கு அடுத்து உள்ள ஊழியர்கள் அலுவலர் நிலைகளுக்கு வர்றதுக்கு குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அது மாதிரி எக்ஸாம் எழுதலாம். இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுங்கிறது வருஷத்தில் ஒரு டைம் வருமா? ஆமாங்க. இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 2 தடவை எக்ஸாம் எழுதுனீங்களே, எத்தனை மார்க்கில் உங்களுக்கு அந்த வெற்றி இதாச்சு? எத்தனை மார்க் அப்படிங்கிறது, நான் எத்தனை மார்க்கில் ஃபெயில் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத நான் என்ன தெரிஞ்சுக்கலைங்க. ஆமாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் ஐயோ 2 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு, 10 மார்க்கில் போயிடுச்சு, அது மாதிரி ஒரு மனநிலை ஏற்படக்கூடாது. இயல்பாக எனக்கு பார்த்தாலும் ஏற்படாது. இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த கட் ஆஃப் மார்க் அச்சீவ் பண்ணுறது மட்டும் என்னுடைய நோக்கம் கிடையாதுங்க. ஹையஸ்ட் மார்க், அதாவது அதிகப்படியான மார்க் எடுக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த மார்க் எடுக்கிற வரைக்கும் நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இதற்கு முன்னாடி நடந்த அந்த தேர்வுகளுக்கான அந்த கட் ஆஃப் மார்க்கை நான் பார்க்கலை. ஆனால் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இல்லைங்களா, இத்தனை கொஷின் நம்ம சரியாக அட்டன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி தெரியும். அதை வச்சு நம்ம இன்னும் கூடுதலாக பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ நீங்கள் 3வது முறை அட்டன் பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட கனவு நனவாகி அடுத்த டைம் வரக்குள்ள நீங்கள் ஒரு கலெக்டராக பார்க்கணும் தான் என்னோட அபிப்பிராயம். அதுமாரி உங்களுக்குன்னு ஒரு கனவை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி பர்சனை மீட் பண்ணுறதுக்கும் இது நீங்கள் டைம் கொடுத்து பேசுனதுக்கும் அதிக விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. அதை தாண்டி நீங்கள் சொன்ன அந்த யூபிஎஸ் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாக சில பேருக்கு தெரியும்.
அது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவலை உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அது சரிங்க. பார்ட் 2ல இவரை ஃபுல் அதை எப்படி படிக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ பகத் சிங்.